திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலை பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, மே மாத பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் பார்த்துட்டிங்கன்னா, குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதி மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி. குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் காலபுருஷனுக்கு தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு வரார். எல்லாருக்குமே ஓரளவு நல்லா இருக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இப்போ இந்த மே மாதம் அப்படிங்கிறது பாருங்க, சனி பகவான் அதாவது நல்ல இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்சி வீட்டில் இருக்கார். அதே போல செவ்வாய் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு மைனஸாக இருந்தாலும் ஒவ்வொரு ஜாதகத்துக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் இந்த செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கு. அதே போல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 14ஆம் தேதி வரைக்கும் உச்சத்துல இருக்கிறதுனாலையும் இந்த கிரக சேர்க்கை எல்லாமே சேர்ந்து நம்மளுடைய ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் முழு பலனாக நாம இந்த பதிவுல பார்க்கலாம். கன்னி ராசிக்குண்டான மே மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். கன்னி ராசிக்கு ராசியிலே கேது இருக்கார். நிறைய தடை தாமதங்கள், மனக்குழப்பங்கள், முடிவெடுக்க முடியாத தன்மை, என்னடா பண்றது அப்படிங்கிறது, அடுத்தது என்ன செய்யறதே தெரியலையே அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும். அதே போல 7ல ராகு இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, வியாபாரம் நல்லா இல்ல, பண வரவு வரமாட்டேங்குது. இது எல்லாமே இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்துக்கு இந்த வருடம் கேது அங்க இருக்கிற வரைக்கும் நடக்கும். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா குரு அடுத்தது வரப்போறார். குரு உங்களுடைய ராசியை பார்க்க போறார். அப்ப குரு எப்போ மே 1க்கு வந்ததுக்கு அப்புறம் இது எல்லாமே கொஞ்சம் குறையும். கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் எல்லா கிரகத்தை விட பெரிய கிரகம். கேதுவுக்கு பரிகாரமே கிடையாது, வழிபாடுகள் மட்டும்தான். அப்ப கேதுவுக்காக நீங்க செய்ய வேண்டிய ஒரே வழிபாடு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, எது நடந்தாலும் சகித்துக் கொள்வதை தவிர வேற வழிபாடு இதுல கிடையாது. அதுதான் கேது. ஏன்னா கேதுதான் ஞான கிரகம், கர்மாவை எடுத்து காட்டக்கூடிய ஒரு கிரகம். அப்ப அனுபவிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஆனா இந்த குரு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, கேது எவ்வளவு பிரச்சனைகளை கொடுக்குறாரோ அந்த அளவு உங்களுக்கு ஆன்மீக வழிபாடு, இறை சிந்தனைகள், எந்த இடத்துல என்ன பண்ணணும், யார் யார் எப்படி, உங்களுடைய அதாவது உள் மனதிற்குள் இருக்கக்கூடிய அந்த இறைவனை வெளிக்காட்டக்கூடியது அந்த கேது. அப்ப இந்த கேதுவை குரு சந்திக்கக்கூடிய காலத்துல உங்களை நீங்க உணரக்கூடிய தன்மை நிச்சயமாக கிடைக்கும். ஒரு மருந்தாக குரு செயல்படுவார். கேது பிரச்சனைகளை கொடுத்தாலும் குரு வரும் பொழுது ஒரு மருந்தாக செயல்படுத்தி உங்களுக்கு நிச்சயமாக ஒரு அனுபவத்தையும் ஒரு மன நிம்மதியும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இந்த வருஷம் இருக்கும். அப்போ உங்களுடைய ராசி அதிபதி யாரு? புதன் தான். அவர் 1 மற்றும் 10ஆம் அதிபதியும் ஆகிறார். லக்னாதிபதியும் அவர் தான், ராசி அதிபதி மற்றும் தொழிலுக்கும் அவர் தான் காரணம். எங்க இருக்கார்? நீசத்துல இருக்கார் 10ஆம் தேதி வரைக்கும். அப்ப 10ஆம் தேதிக்கு மேலந்தான் இந்த புதன் இங்க மாறும் பொழுது ஓரளவுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனா இருந்தாலும் 8ஆம் இடம் அப்படிங்கிறதுனாலையும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை. அப்போ நீசத்தை விட 8ல மறையிறது அப்படிங்கிறது கொஞ்சம் முயற்சிகள் தடைபடலாமே தவிர மற்றபடி நீங்க செய்யக்கூடிய வேலைகள் நிரந்தரமாக செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப தொழில புதிய முயற்சிகள் வேண்டாம். தொழில் சார்ந்த விஷயத்துல ஏதாவது உங்களுக்கு வம்பு வழக்குகள், பிரச்சனைகள், புதிய தொழில் தொடங்குறது, இதெல்லாமே கொஞ்சம் தவிர்த்து கொள்வது சிறப்பான விஷயமா இருக்கும். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் பாருங்க, 2ஆம் இடம் தான் பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். அவர் போய் இருக்கக்கூடிய இடம் 8ஆம் வீட்டுல இருக்கார். அப்போ இந்த சுக்கிரன் 2 8ல தொடர்பு ஏற்பட்டா ஷேர் மார்க்கெட், MLM, சீட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமா வரும். ஆனா 8ஆம் இடங்கிறது மறைமுக பணமா இருக்கிறதுனால, லக்னாதிபதி மறைஞ்சிருக்கிறதுனால 10ஆம் தேதிக்கு மேல ஓரளவுக்கு யோகமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அப்போ இந்த சுக்கிரன் பாருங்க 19ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு 9ஆம் வீட்டுக்கு போவார், ஆட்சி பலம் பெறுவார். அப்ப இந்த காலகட்டங்கள்ல குருவோட சேரப்போகிறார். அப்புறம் சுக்கிரன் குரு சேர்ந்தா கோடீஸ்வர யோகம்னு சொல்லலாம், பண வரவுன்னு சொல்லலாம். கோடீஸ்வர யோகம்னா எல்லாத்துக்கும் கிடைக்காது. உங்களுக்கு இந்த பிறவியில எவ்வளவு பணம் வரணும், இந்த வருடத்திற்குண்டான மணி ஃப்ளோ என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த குருவும் சுக்கிரனும் சேரும் பொழுது நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. குரு சுக்கிரன் சேர்க்கை பண வரவை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப சுக்கிரன் யார்? உங்களுக்கு 9ஆம் அதிபதியே ஆகிறார். அப்ப 9ஆம் அதிபதி உங்களுக்கு எங்க இருக்காருங்க? குருவோட சேர்ந்து இருக்கும் பொழுது அப்பா மூலமாக உதவிகள், பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள், உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள், நல்ல குரு அமைவது, நீங்க தேடிட்டு இருக்கிற மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு 19ஆம் தேதிக்கு மேல நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 3 மற்றும் 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பாருங்க 7ல போய் மறைகிறார். பொதுவாக 3ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதி 7 கேந்திரங்கிற இடத்துக்கு போகக்கூடாது. திரிகோணத்துல இருந்தா யோகம், கேந்திரத்துல இருந்தா யோகங்கள் கொஞ்சம் குறைவு. அப்போ சகோதரன் சார்ந்த விஷயத்துல பிரச்சனைகள் வரும். உங்க கூட பிறந்தவர்கள்கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க. பெரிய முயற்சிகள் எதுவுமே செய்ய வேண்டாம். கொஞ்சம் தைரியம் குறைவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு.
அதே போல 8ஆம் அதிபதியாக 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஸோ கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க இந்த மாதம். அடுத்து பாருங்க 4 மற்றும் 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து உங்களுக்கு லக்னத்துக்கு 9ஆம் வீட்டில் இருக்கார். அதை நான் முதல்லயே சொல்லிட்டு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மனைவி மூலமாக யோகம், வண்டி வாகனங்கள் நிச்சயமாக கிடைக்கும் இந்த வருடம் முழுவதும். அதே போல 7ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் இருந்தால் திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வருவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் பாருங்க ராசிக்கு 8ல உச்சமாகிறார் 14ஆம் தேதி வரைக்கும். ஆனா அடுத்தது பாருங்க 14ஆம் தேதிக்கு மேல 9ஆம் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு குரு, சுக்கிரன், சூரியன் இந்த 3 கிரகங்களுமே 14ஆம் தேதிக்கு மேல சேரப்போகுது. அப்ப எப்படி இருக்கு? இது 3ம் சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்கும் பொழுது 9 அப்படிங்கிறது உங்க முன்னோர்கள், உங்களுடைய பூர்வீகம், குலதெய்வத்தினுடைய ஆசி, அருள், உங்களுடைய குருநாதர், இது எல்லாமே 9. உயர்கல்வி, உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் பெருகுவது, இதெல்லாமே 9. அப்ப எல்லா நல்ல கிரகங்களும் 14ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு வேலை செய்யும். வெளிநாடு, வெளியூர் பயணங்கள், தீர்த்த யாத்திரைகள், கோவில் வழிபாடுகள், குருவோட சேர்ந்து எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே நிச்சயமா உண்டு. பயன்படுத்தி கொள்ளுங்கள். கண்டிப்பா வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், வெளிநாட்டுல வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த 10ஆம் தேதிக்கு மேல நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அதனால பயன்படுத்திட்டு நிச்சயமாக தொழில்ல ஒரு நல்ல மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறதுலையும் எந்த மாற்றமே இல்லை. நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்க ஜாதகத்துல தசாபுத்திப்படி இருந்தால் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.